ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நெக்ஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்ஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் என்னென்னா 1.6 வரை நம்ம போன வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ கிடக்கு, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 1.7 டாபிக் என்ன அப்படின்னா செயலிகளின் வரிசை. செயலிகள்னால் என்ன அப்படின்னா நம்மளோட சிம்பிள்ஸ். சரியா? செயலிகள் அப்படின்னா சிம்பிள்ஸ். இதெல்லாம் பேசிக்காக நம்ம மேக்ஸில் இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 பேசிக்ஸாக இருக்குது ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரியா? அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்ட்டு 4 சிம்பிள்ஸ் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செயலிகளின் வரிசை விதிகள், இதை பற்றின ஒரு ரூல் இருக்குது, அதுதான் விதிகள். சரியா? அது என்ன அப்படின்னா பிட்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். BIDMAS அப்படின்னு சொல்கிறோம். பிட்மாஸ் விதி இருக்குது. சரியா? மேலும் பிட்மாஸில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக செல்லுதல் வேண்டும். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வலப்பக்கமாக போகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போய் பார்க்கணும். சரியா? இப்படி தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு பிட்மாஸின் விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு BIDMAS. சரியா? பி அப்படின்னா ப்ராக்கெட்ஸ், அடைப்புக்குறி ப்ராக்கெட் சிம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராக்கெட்ஸ் இருக்கோ அதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ அப்படின்னா அடுக்குகள் தான் இண்டிசஸ் அப்படிங்கும்போது பிறகு அதாவது என்னென்னா 10 பவர் மேலே 1 2 இருக்கும்ல, அந்த மேலே இருக்கிறது தானே அடுக்குகள், அதுதான். அது ஃப்யூச்சரில் வர டாபிக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டி அப்படிங்கும்போது டிவிஷன். சரியா? டிவிஷன் அப்படின்னா வகுத்தல், நம்ம அதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எம் அப்படிங்கும்போது மல்டிப்ளிகேஷன். ஏ அப்படின்னா அடிஷன், எஸ்ன்னா கழித்தல், சப்ஸ்ட்ராக்ஷன். சரியா? இதுதான் பிட்மாஸோட ரூல். ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும்னா ப்ராக்கெட்ஸை, அதுக்கப்புறம் இண்டிசஸ் பற்றி வராது, அதுக்கப்புறம் டிவிஷன்ஸ், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இந்த மாதிரி இந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 9 + 5 × 2 அப்படின்னு. அதை பிட்மாஸை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை 2 விதமாக நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிட்மாஸ் ரூலில் எப்படி வரும் அப்படின்னா வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல்னு வரும். சரியா? இதில் பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? இதே சில நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9 + 5 கூட்டிகிட்டு அதோட 2 மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். ஸோ அதோட ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா தப்பாக போகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிட்மாஸ் ரூலில் இதில் என்னது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன் இருக்க ஏரியாவை. அப்போ 2 நம்பருக்குள்ளே இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது 9 + ப்ராக்கெட்ஸ்குள்ளே 5 × 2 அந்த மாதிரி போட்டோம். இப்போ சால்வ் பண்ணும்போது இதோட ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போது 5 × 2 10, 9 + 5 + 10, 9 + 10 19. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதே இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது அப்படியே சால்வ் பண்ணும்போது 9 + 5 என்ன ஆகுது அப்படின்னா 14 ஆகுது. 14 × 2 அப்படிங்கும்போது 28 வரும். இப்போ இந்த ஆன்சர் ஈக்குவலான்னு கேட்டால் இது தப்பு. சரியா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணவே கூடாது. அதனால் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ வரும். அதுக்காக தான் இந்த ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி நம்ம வரப்போகிற சம்மெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.10 எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுருக்குக அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? சுருக்குக நம்பர்ஸை அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் டிவிஷன் வருது, டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளைஸ், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ். இந்த மெத்தடில் தானே வருது. ஃபஸ்ட் அப்போ நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணும்போது 24 + 2, இதை 8/2 எத்தனை வரும்? 4. அப்போது 4 - 1 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ அடுத்து மல்டிப்ளைஸ் வரணும்.
எஸ் ஓகே. இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து சால்வ் பண்ணணும். இன்ட்டு இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2x4. இப்போ 2x4 8 சரியா. அப்போ இது அங்கே எப்படி இருக்கும் 2x4 8 - 1. இப்போ 24 + 8 - 1 சரியா. இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்க ஏரியாவை சால்வ் பண்ணும்போது 24 + 8 32. 32 - 1 31. இதுதான் ஆன்சர். நம்ம அந்த சிம்பிளை கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கு கரெக்டாக நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து முடியும் சரியா. அடுத்து எடுத்துக்காட்டு வந்து 1.11 பார்க்கலாம். இது வந்து ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போது ஹோல் ப்ராக்கெட்டை இதை சால்வ் பண்ணிடலாமா, மைனஸ் பண்ணிட்டா அப்போது ஒரே ப்ராக்கெட்டாக மாறிடும். ஸோ இப்படி தான் எது சின்ன சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அது போக நம்மளோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும் சரியா. என்ன கொடுத்துருக்காங்க 20 ப்ளஸ் ஹோல் ப்ராக்கெட் பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்லுவோம். இதை வந்து 8 × 2 ப்ளஸ் இது வந்து கர்லி பிரேசிஸ்னு சொல்லுவோம். கர்லி பிரேசிஸ்க்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டில் 6 × 3 மைனஸ் இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே 10 டிவைடட் பை 5 சரியா. இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் டிவிஷனை பார்க்கலாம். டிவிஷனை பார்க்கும்போது 10 டிவைடட் 5 எத்தனை என்ன ஆகும் 2 வரும். அந்த ஆன்சர் 2 எங்கே போட்டாங்களா, இது 6 × 3 அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் அப்படியே கொண்டு வந்து 2 போட்டாச்சு, -2ன்னு இருக்குது. இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 6 × 3 6 × 3 எவ்வளோ வரும் 18 வரும். 6 × 3 18. அப்போது இந்த கர்லி பிரேசிஸை நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் எந்த ஒரு ப்ராக்கெட்ஸாக எதுவுமே வரல. ஸோ கர்லி பிரேசிஸில் வந்து 18 - 2 அப்போது 16 அப்படின்னு வந்துடுது சரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே என்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணும்போது 8 × 2 16, இங்கே ஒரு 16. அப்போ 16 + 16 ப்ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்போ 16 + 16 32. ஆல்ரெடி இங்கே 20 ப்ளஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 20 + 32 = 52. ஆன்சர் வந்துருச்சா. இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சுருக்குகன்னு கொடுத்து ஒரு பெரிய லாங் நம்பர் போடும்போது கண்டிப்பாக நம்ம அந்த ரூல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். பிட் மாஸ் ரூல் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவ்வளோதான். இந்த 1.7 டாபிக் வந்து செயலிகளின் வரிசையில் இந்த ரூல் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நல்லா படித்து வச்சாலே போதும். இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக இதோட மிச்ச டாபிக் எல்லாமே நம்ம டெய்லி வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மறக்காமல் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.